அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஹிந்தி பிரவேசிக்க எக்ஸாம் கூடிய பேப்பர் 3 அதுல நிபந்து பார்க்கலாம். ஏற்கனவே நிபந்துல ஃபர்ஸ்ட் நிபந்த் செகண்ட் ஒன் ரெண்டும் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து परिश्रम का महत्व, सेकंड वन अनुशासन. இப்ப थर्ड பார்க்கலாம். भारत के नव निर्माण में युवकों का योगदान. பாரதத்தின் மறுசீரமைப்பில் இளைஞர்களின் பங்களிப்பு. समाज मनुष्यों का संगठन है. ஒரு சமுதாயம் மனிதர்களினுடைய ஒரு அமைப்பு. यह युवकों, वृद्धों, बच्चों व स्त्रियों से भरा है. இந்த அமைப்பானது இளைஞர்கள், முதியவர்கள், குழந்தைகள், பெண்கள் என பல்வேறுபட்டவர்களால் நிரப்பியது. लेकिन कोई भी मनुष्य संपूर्ण नहीं है. ஆனால் எந்த ஒரு மனிதனும் முழுமையானவனாக இல்லை. ஏன்னா சப்கி अपनी अपनी கமியா है. சப்கி எல்லோருக்கும் தங்களுக்குன்னு அவங்களுக்குள்ள வந்து கமியா है, குறைகள் இருக்கின்றன. கமியா है. युवक में आत्मविश्वास एवं स्वतंत्र विचार करने की शक्ति प्रकृति ने दी है. युवकों में இளைஞர்களிடத்துல ஆத்ம விஸ்வாஸ், அதாவது ஆத்ம நம்பிக்கை, மன நம்பிக்கை, एवं स्वतंत्र विचार करने की, சுதந்திரத்தை பற்றிய அந்த அறிதல், அந்த கவலை, ये शक्ति प्रकृति ने दी है. இந்த மாதிரியான அந்த சுதந்திரத்தை பத்தி கவலைப்படுறதோ இல்ல மனதினுடைய நம்பிக்கை, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து இயற்கை கொடுத்திருக்கு. சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கிறதாகட்டும் இல்ல அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கையாகட்டும், இது அவங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கப்பட்டுள்ள வரம்னு கூட சொல்லலாம். वो अक्सर तर्क बुद्धि का उपयोग करके प्राचीन परंपरागत विश्वासों को विचारों की कसौटी पर कसकर देखता है. இந்த மாதிரி மனதில் நம்பிக்கை உள்ள, சுதந்திரத்தை பற்றிய எண்ணங்களை கொண்ட சக்தியானது இளைஞர்களிடத்தில் இயற்கையாகவே இருக்கிறது. அவங்க என்ன பண்றாங்க, அக்சர் அடிக்கடி தர்க்க புத்திகா உபயோக கற்கே, தங்களுடைய அந்த பகுத்தறிவை உபயோகித்து பிராச்சீன் பரம்பராகத் விஸ்வாசோங்கோ, பிராச்சீன் பரம்பராகத் பண்டைய பாரம்பரியமான விஸ்வாசோங்கோ நம்பிக்கைகளை விசாரோன் கி கசௌட்டி பர், தங்களுடைய அந்த எண்ணங்கள், நினைவுகள் அப்படிங்கிற அந்த சோதனைக்கு உட்படுத்தி கஸ்கர் தேக்தே, ரொம்ப டீப்பா அவங்க யோசிக்கிறாங்க, பார்க்கிறாங்க. वो अपनी बुद्धि की सहायता से एक दृढ़ निर्णय पर पहुंचता है. சோ இந்த மாதிரியான பழைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய பாரம்பரியங்கள், நம்மளுடைய நம்பிக்கைகள், இத பற்றிய எண்ணங்களை எல்லாம் ரொம்ப டீப்பா யோசிச்சு அதை நிறைய வந்து சோதிச்சு பார்த்து தன்னுடைய பகுத்தறிவை கொண்டு விதவிதமா அதை வந்து யோசிக்கிறாங்க, நினைக்கிறாங்க. அதோட அப்படி புத்திக்கு சகாயத்தை அவங்க தன்னுடைய புத்தியினுடைய உதவியால் அதனால என்ன அவங்க செய்யறாங்க, கடைசியில திருட நிர்ணயிப்பர் பகுச்சிட்டாங்க, ஒரு திடமான ஒரு முடிவுக்கு வர்றாங்க.
ஸ்வதந்திர சிந்தன் புரா நகிகை. சுதந்திரமா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணெய்க்கு வந்து கெட்டது கிடையாது. புரா நகிகை. शंकराचार्य और विवेकानंद स्वतंत्र चिंतन के द्वारा ही जगत प्रसिद्ध हुई. சங்கராச்சாரியார், விவேகானந்தர் போன்றவர்கள் அவர்களுடைய அந்த சுதந்திரமான எண்ணங்களினால், சுதந்திரமான எண்ண ஓட்டங்களின் வாயிலாகத்தான் உலக பிரசித்தம் அடைந்தார்கள். भगत सिंह, चंद्रशेखर आजाद जैसे लोगों को देश की आजादी के लिए लड़ने की प्रेरणा स्वतंत्र चिंतन से मिली. பகத் சிங், சந்திரசேகர் ஆசாத் போன்ற மக்களுக்கு தேசத்தினுடைய சுதந்திரம், அந்த சுதந்திரத்திற்காக லடுனேக்கி பிரேரணா, சண்டை போடணும் அப்படிங்கிற அந்த உத்வேகம், பிரேரணா ஸ்வதந்திர சிந்தன் சே மிலி, சுதந்திரமான அந்த யோசனைகளால், எண்ணங்களால், சுதந்திரம் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டத்தினாலேயே கிடைக்கப்பட்டது. युवकों की तर्क भावना या क्रांतिकारी भावना एकदम चिंतनीय नहीं है. युवकों की, இளைஞர்களின் தர்க் பாவனா, அந்த வாதம் செய்யற அந்த எண்ணம், யா அல்லது கிராந்திகாரி பாவனா, இல்ல அந்த புரட்சிகரமான எண்ணம், ஏக்தம் நிந்தனிய நகிகை, ஒரே அடியா நிந்தனைக்கு உரியது அல்ல. அதாவது அதை வந்து தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது, அத ஒரே அடியா சரியில்லைன்னு நம்ம ஒதுக்க முடியாது. कोई युवक तर्क करता है तो खुश होना चाहिए कि वो सोचता है. कोई युवक, யாராவது ஒரு இளைஞன் தர்க் करता है तो, தர்க்கம் செய்கிறான், விவாதம் செய்கிறான் என்றால் खुश होना चाहिए, மகிழ்ச்சி அடையணும். कि वो सोचता है, எதுக்காக அப்படின்னாக்கா அவன் யோசிக்கிறான். அப்ப யோசிக்கிறதுனாலதான் அவன் வந்து விவாதம் செய்கிறான் அதை பத்தி. சோ அதுக்காக நம்ம மகிழ்ச்சி அடையணும், சந்தோஷப்படணும். उसका दिमाग स्पंदनशील है, அவனுடைய அந்த மூளையானது துடிப்புடன் இருக்கிறது. स्पंदनशील है. उसका दिमाग स्पंदनशील है. अर्धहीन अंध विश्वासों के प्रति अपना विरोध प्रकट करना सराहनीय है. अर्थहीन, मनिकनो, अर्थहीन अंध विश्वासों के प्रति अपना विरोध प्रकट करना सराहनीय है. अर्थहीन, अर्थमற்ற, அந்த விசுவாசோं के प्रति, கண்மூடித்தனமான நம்பிக்கைகளை பற்றி, அப்னா விரோத பிரகட் கர்னா, தன்னுடைய விரோதத்தை, தன்னுடைய அந்த எண்ணங்களை, அதுக்கு எதிரான தன்னுடைய எண்ணங்களை பிரகட் கர்னா, வெளிப்படுத்துறத, சராகினிகளே, அந்த வெளிப்படுத்துறத வந்து உண்மையிலேயே புகழத்தக்கது. அர்த்தமற்ற கண்மூடித்தனமான நம்பிக்கைகளுக்கு எதிராக தன்னுடைய எண்ணங்களை அவர்கள் வெளிப்படுத்துவது உண்மையிலேயே போற்றுதலுக்குரியது. समय परिवर्तनशील है. டைம், நேரம், परिवर्तनशील है, மாறக்கூடியது. समय की मांग के अनुसार सामाजिक मान्यताओं में भी परिवर्तन होना चाहिए. நேரம், அதாவது காலம் எப்படி மாறுகிறதோ அதே மாதிரி நம்மளுடைய சமுதாயத்தில் உள்ள நிகழ்வுகளுக்கும் மாற்றங்கள் கண்டிப்பாக அவசியமாகிறது. சமுதாயத்துல நாம கடைபிடிக்கிற பிரின்சிபல்ஸ்கள்லயும் என்ன வேணும்னாக்கா ஒரு பரிவர்த்தனை வேணும், பரிமாற்றம், அதாவது மாற்றங்கள் வேணும். பாரத் ஆசாத் ஹோ சுகா ஹை, பாரதம் சுதந்திரம் அடைந்திருக்கிறது. महान त्याग एवं कड़ी मेहनत से प्राप्त इस आजादी की रक्षा करना और भारत को प्रगति पथ पर ले जाना,
युवकों का प्रथम कर्तव्य है. இந்த சுதந்திரமடைந்த பாரதத்தை கொண்டு செல்வது யார் கையில இருக்கணும் அப்படின்னா இளைஞர்கள் கையிலன்னு சொல்றாங்க. அப்ப அந்த இளைஞர்கள் எப்படி இருக்கணும்? மகான் தியாக் ஏவம் கடி மெஹனத் செய், பெரிய தியாகங்கள் மற்றும் கடினமான உழைப்பினால் பிராப்த இஸ் ஆசாதி கி ரக்ஷா கர்னா, கிடைக்கப்பெற்ற இந்த விடுதலையை பாதுகாப்பதும் பாரத்துக்கோ பிரகதி பத் பர் லே ஜானா, பாரதத்தை ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கும் யுவகோं का प्रथम कर्तव्य है, இளைஞர்களுக்கு ஒரு முதன்மையான முக்கியமான கடமை இருக்கிறது. सभी युवकों में देश प्रेम की भावना का होना जरूरी है. அனைத்து இளைஞர்களும் தேசத்தின் மீது பற்றுதல், நேசம் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டிருப்பது மிகவும் முக்கியமானது. அனைத்து இளைஞர்களும் தன்னுடைய மனதில் தனது தேசத்தை நேசிக்க வேண்டும். स्वतंत्र भारत अब भी कई दृष्टियों से परतंत्र है. சுதந்திர பாரத், சுதந்திரமடைந்த இந்தியா, சுதந்திரம் அடைந்தாலும் கூட அபி இப்பொழுதும் கை திருஷ்டியோசே, அநேக பார்வைகளில் அநேக விதங்களில் பரதந்திரகை டிபெண்டா தான் இருக்கு, மற்றதை சார்ந்தே இருக்கிறது. அந்த விஸ்வாஸ், அஞ்ஞான், अशिक्षा आदि के आक्रमण से जनता अब भी तड़प रहे हैं. அந்த விஸ்வாஸ் கண்மூடித்தனமான நம்பிக்கை, அஞ்ஞான் அதாவது அறியாமை, அசிக்ஷா படிப்பறிவின்மை, ஆதிக்கே ஆக்கிரமணம், இந்த மாதிரியான ஆக்கிரமிப்புகளினால் ஜனதா மக்கள் அபுபி தடப்பிரகையை இப்பவும் தடுமாறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, பரிதவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்கோ தூர் கர்னே கேலியே யுவகோங்கோ தயார் ஹோனா சாகியே, இவைகளெல்லாம் அகற்றணும் அப்படின்னா அதுக்காக யுவகோங்கோ தயார் ஹோனா சாகியே, இளைஞர்கள் தயாராக வேண்டும். அது இளைஞர்களாலேயே முடியும். அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா வாய்ப்பை நாம் உருவாக்க வேண்டும். நமது நாட்டினுடைய நிலைமை என்ன என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். அப்ப அதை சரி பண்றதுக்கு, நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கு ஒவ்வொரு இளைஞனும் உடனடியாக தயாராக வேண்டும். அக்சர் யுவக் அப்னி படாயி கே பாத் சர்க்காரி நௌகரி பானே கே லியே லாலாயித் ஹை. அடிக்கடி இளைஞர்கள் அப்படி படாயி கே பாத், தன்னுடைய படிப்பை முடித்ததற்கு பிறகு, தன்னுடைய படிப்பிற்கு பிறகு சர்க்காரி நௌகரி பானே கே லியே, அரசு வேலைக்காக லாலாயித் ஹை, ஆவலோடு இருக்கிறாங்க. பர் ஏ பாவனா டீக் நஹி ஹை, ஆனா இந்த எண்ணம் சரியானது அல்ல. சபுக்கோ வைசி நௌகரி நஹி மில் சக்தி, எல்லோருக்கும் அந்த மாதிரியான நௌகரி வேலை நஹி மில் சக்தி, கிடைப்பது என்பது இயலாது. इसलिए खुद कोई धंधा शुरू करने का प्रयत्न करना है. इसलिए அதனால் खुद தானே कोई धंधा ஏதாவது தொழில் शुरू करने का ஆரம்பிக்கிறதுக்கு प्रयत्न करना है, முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது. ஏன்னா எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் வேலை கிடைக்காது. நாமளே நமக்கு ஏற்ற, நம்மளால் இயன்ற நல்ல ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து ஆரம்பிக்கணும். அப்ப நம்மளுடைய பொருளாதாரம் உயர்வதோடு நம்மளை சார்ந்தவர்கள் மற்றும் நமது நாட்டினுடைய பொருளாதாரமும் உயரும். நவ யுவகோங்கோ ராஜநீதிக் ஞான் பி ஹோனா சாஹியே, இந்த புதிய இளைஞர்களுக்கு ராஜநீதிக் ஞான் பி, அரசியல் சார்ந்த அறிவும் ஹோனா சாஹியே வேண்டும். संप्रदायिकता, जाति द्वेष आदि को त्याग कर सभी मानवों को समान समझने की भावना युवकों में होनी चाहिए. சம்பிரதாயமா வழிவழியா பின்பற்றிட்டு வர்ற அந்த ஜாதி எதிர்ப்புகள், ஜாதி சார்ந்த
எதிர்மறையான எண்ணங்கள், நடவடிக்கைகள் இது எல்லாத்தையுமே ஆதிக்கோ தியாகம் செய்துவிட்டு உதறிவிட்டு சபி மாணவோங்கோ அனைத்து மனிதர்களையும் சமான் சமஜ்னேக்கி சமமாக எண்ணுவதற்கு அந்த பாவனா எண்ணமானது யுவகோமே ஹோனிச்சாகியே இளைஞர்களிடம் ஏற்பட வேண்டும். யுவகோங்கோ ஏக் स्वस्थ समाज की स्थापना का प्रयत्न करना चाहिए. இளைஞர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை ஸ்தாபிதம் செய்வதற்கு உருவாக்குவதற்கு பிரயத்ன கர்னா சாகியே முயற்சி செய்ய வேண்டும். सभी लोगों को समान मानना, देश प्रेम की भावना को अपनाना, समाज की उन्नति के लिए प्रयत्न करना, भ्रष्टाचार की उन्मूलन करना आदि को त्याग कर நினைக்கணும். இதை நான் திரும்ப ஒரு தடவை வாசிச்சுட்டேன். सभी लोगों को समान मानना, देश प्रेम की भावना को अपनाना, समाज की उन्नति के लिए प्रयत्न करना, भ्रष्टाचार की उन्मूलन करना आदि श्रेष्ठ गुणों को अपनाकर भारत के नव निर्माण में युवक अपना महत्वपूर्ण स्थान निभा सकते हैं. அனைத்து மக்களையும் சமமாக எண்ணுதல், சமமாக பாவித்தல், தேஷ் பிரேம் கி பாவனா கோ தேசத்தின் மீது பற்றுதல் கொள்ளும் அந்த எண்ணத்தை அப்னானா தனதாக்கிக் கொள்ளுதல், தேசத்தின் மீது பற்றுதல் கொள்ளுதல், சமாஜிக்கு உன்னதி கேலியே பிரயத்தன கர்னா சொசைட்டியினுடைய முன்னேற்றத்திற்காக முயற்சி எடுத்தல், பிரஷ்டாச்சார்கி உன்மூலன் கர்னா பிரஷ்டாச்சார் அப்படின்னா ஊழல், ஊழலை ஒழித்தல், உன்மூலன் கர்னா ஆதி சிரேஷ்ட குணோங்கோ இந்த மாதிரியான சிறந்த குணங்களை அப்னாக்கர் தனதாக்கி பாரத்துக்கே நவ் நிர்மாண்மே பாரதத்தினுடைய இந்த மறுசீரமைப்பில் இளைஞர்கள் அப்னா மகத்துவ பூர்ணஸ்தான் தங்களுடைய மகத்துவம் வாய்ந்த இடத்தை கடமையை நிபாசக்திகை நிறைவேற்ற முடியும். அப்ப தன்னுடைய நாட்டை மறுசீரமைப்பு செய்வதற்கு ஒவ்வொரு இளைஞரும் உத்வேகத்துடன் முன்னேறி வர வேண்டும், அதற்கான முயற்சி செய்ய வேண்டும், அதற்கான செயல்களில் ஈடுபட வேண்டும். இப்ப எந்த மாதிரியான எண்ணங்கள் அவங்களுக்கு தேவை? எல்லாத்தையும் ஈக்குவலா நினைக்கணும். எல்லா மக்களையும் தேசத்தின் மீது பற்றுதல் கொண்டிருக்க வேண்டும், தேசத்தினுடைய சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு முயற்சி எடுக்க வேண்டும், ஊழலை ஒழிக்க வேண்டும். இந்த மாதிரியான சிறப்பான மிகச்சிறந்த குணங்களை தனதாக்கி பாரதத்தினுடைய மறுசீரமைப்பில் இளைஞர்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். இந்த निबंध थर्ड वन भारत के नव निर्माण में युवकों का योगदान நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்த விஷயம்ல பார்க்கலாம். धन्यवाद.